வணக்கம், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோபடி. இந்த வீடியோ பதிவு எதை பத்துறது அப்படின்னா இசிஇ பிஇசி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பிஇ ட்ரிப்ளினா என்ன அது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதாவது இசிஇ பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு அடுத்து வந்து இன்ஜினியரிங்கில் என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா பாலிடெக்னிக் டிப்ளமோ முடித்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா யாராக வேணா இருக்கலாம். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறதன் மூலமாக இது பற்றின ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் இன்ஃபோபடி சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னா இப்போவே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் இனிமேலும் வரக்கூடிய அனைத்து யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த மாடர்ன் உலகத்தில் மொபைல் ஃபோன் இல்லாமல், இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லாமல், சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம்ஸ்லாம் இல்லாமல், அது மாதிரி லேப்டாப், கம்ப்யூட்டர், இந்த மாதிரி எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே எழுப்பி பாருங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய அத்தியாவசியமான விஷயங்களை கூட இது இல்லாமல் நம்மளால் இன்றைக்கி பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த டெக்னாலஜிஸ் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் பிரான்ச் தான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இப்போ நம்ம இன்ஜினியரிங்கில் பிஇசி ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நார்மலாக நீங்கள் 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங்கில் பிஇசி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான கோர்ஸ் டியூரேஷன் வந்து 4 years இருக்கும். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 11th 12th கண்டிப்பாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்ஸும் எடுத்து படித்து பாஸ் பண்ணியிருக்கணும். இதுவே நீங்கள் ஏற்கனவே ஒரு இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக செகண்ட் இயரில் பிஇயில் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் இயர் நீங்கள் படிக்க வேண்டாம். ஸோ டோட்டலாக நீங்கள் 3 years மட்டும்தான் இன்ஜினியரிங் படிக்க வேண்டியதாக இருக்கும். இசிஇயை நம்ம 2 பார்ட்டாக பிரிக்கலாம். மொதல் பார்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் பார்ட், இன்னொரு பார்ட் வந்து கம்யூனிகேஷன் பார்ட். இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த ரெண்டுத்தையும் பற்றி தான் நம்ம வந்து இசிஇயில் படிப்போம். சரி, இப்போ நம்ம எலக்ட்ரானிக்ஸ்னால் என்ன, கம்யூனிகேஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது உங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் கூட ஒரு எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன் தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்ளையன்சஸ், எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸை, கேட்ஜெட்ஸை நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ இதுக்கு பின்னாடி நம்ம வெளியில் தான் பார்க்குறோம். இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும். அந்த காம்பனன்ட்ஸை வச்சு நிறைய விதமான சர்க்யூட்ஸ் வந்து மேக் பண்ணி தான் இது நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. இந்த சர்க்யூட்ஸ் எல்லாத்தையும் டிசைன் பண்ணுறவங்க, இந்த காம்பனன்ட்ஸ் டிசைன் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் தான். ஸோ இது பற்றி நீங்கள் படிக்கணும்னு ஆர்வமாக இருந்தீங்கன்னா, இதுக்கு சின்ன வயசுலேயே சில பேருக்கு ஆர்வம் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டையோ அப்ளிகேஷனையோ எடுத்து அதை திறந்து அது உள்ள இருக்கக்கூடிய சர்க்யூட்லாம் பார்ப்பாங்க. இந்த மாதிரி சின்ன வயசுலேயே ஆர்வம் இருக்குது, இதை பற்றி எனக்கு படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இசி வந்து சூஸ் பண்ணலாம். இந்த எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்டில் நீங்கள் என்னெல்லாம் படிப்பீங்க அப்படின்னா, ஒரு சர்க்யூட் இருக்குது அப்படின்னா, சர்க்யூட்னால் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு மொபைல் ஃபோன் இருக்குன்னா அந்த மொபைல் ஃபோனுக்குள்ளே வந்து இந்த பிசிபி போர்டில் ஒரு சின்ன சின்ன ஒயரிங்லாம், சின்ன கண்ணுக்கே தெரியாத ஒயரிங்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து இது சின்னதாக இருக்குது. சில அப்ளிகேஷன்ஸில் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சர்க்யூட்ஸாக இருக்கும். அந்த மாதிரி இந்த சர்க்யூட்ஸை வந்து எப்படி டிசைன் பண்ணுறது, ஸோ அது பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும். பட் அதுக்குள்ளே வந்து நிறைய காம்ப்ளிகேட்டடான காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த காம்பனன்ட்ஸ்லாம் என்னென்ன, ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ் லைக் இந்த ரெசிஸ்டர்ஸு, அதுக்கப்புறமா கெப்பாசிட்டர்ஸ், இண்டக்டர்ஸ், டிரான்சிஸ்டர்ஸ், ஆம்ப்ளிஃபையர்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. அப்புறமா ப்ராசஸர்ஸ், மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்லாம் இருக்குது. இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்லேயே நிறைய இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் எதுக்கு யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் ஆகுது, அதுக்கப்புறமா அது சம்மந்தமான நிறைய விஷயங்கள் நீங்கள் படிப்பீங்க. ஸோ இதெல்லாம் இந்த காம்பனன்ட்ஸ், ஒரு சர்க்யூட்டுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸை வந்து சூஸ் பண்ணணும், அதை சூஸ் பண்ணி அதை எப்படி டிசைன் பண்ணணும், டிசைன் பண்ணதுக்கப்புறமா அதை எப்படி டெவலப் பண்ணணும், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் பற்றின, எலக்ட்ரானிக்ஸ் பற்றின ஒரு தெளிவான ஐடியா அப்படிங்கிறது இந்த இசிஇ படிக்கிறதன் மூலமாக உங்களுக்கு கிடச்சிரும்.
சரி, நம்ம அடுத்து கம்யூனிகேஷன் பார்ட்டுக்குள்ளே வரலாம். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இப்போ ஒருத்தங்க கூட பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை நிறைய பேர் கூட ஒரு மேடையிலேருந்து பேசுகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச கம்யூனிகேஷன். அதாவது கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தொடர்பு கொள்ளுதல். சரி, ஆனால் நம்ம இங்கே இன்ஜினியரிங்கில் பார்க்க போகிற கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நீங்கள் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லைனா எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு பேசுகிறதா இருக்கட்டும், இல்லைனா ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து ஆர்ஜே பேசுகிறது வந்து நமக்கு ரேடியோவில் கேட்குது, அதுவாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா சேட்டலைட்லேருந்து வரக்கூடிய டேட்டாஸ் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறோம். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், ஒயர்டு கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ்லேருந்து ரொம்ப பெரிய அப்ளிகேஷன்ஸ் லைக் சேட்டலைட், அந்த அளவுக்கு வந்து இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் வந்து இருக்குது. இந்த கம்யூனிகேஷனை வந்து நம்ம மேஜராக 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஒயர்டு கம்யூனிகேஷன், இன்னொன்று வந்து ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன். ஒயர்டு கம்யூனிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முன்னாடிலாம் இந்த ஒயர்டு கம்யூனிகேஷன் தான் நிறைய அப்ளிகேஷன்ஸில் இருந்துச்சு, நிறைய சிஸ்டம்ஸில் இருந்துச்சு. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இந்த லேண்ட்லைன் ஃபோன்ஸ். ஸோ முன்னாடிலாம் வந்து அதிகமாக வந்து லேண்ட்லைன் ஃபோன் தான் இருந்துச்சு, அப்படி தானே? ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் வர இந்த லேண்ட்லைன் ஒயர்டு கம்யூனிகேஷன் எல்லாமே கம்மியாகிட்டு இப்போ அதிகமான இடங்களில் வந்து நம்ம ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் காலில் பேசுகிறதுக்கெல்லாம் உதவுறது வந்து செல்லுலார் நெட்வொர்க்ஸ். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை கம்யூனிகேஷன் அந்த மாதிரி இருக்குது. அடுத்து வந்து ப்ளூடூத்து, அதுக்கப்புறமா வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறது. இந்த மாதிரி ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. இன்னும் இது பேசிக்கான விஷயங்கள். இதை தாண்டியும் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. நிறைய டெக்னாலஜிஸில் வந்து அந்த ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் வந்து இப்போது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒயர்டு அண்ட் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸை வந்து எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது, அதை எப்படி வந்து டெவலப் பண்ணி அதுக்கப்புறமா அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஸ்டடீஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இந்த கம்யூனிகேஷன் பார்ட்டு கீழே ஈஸியில் நீங்கள் படிப்பீங்க. இப்போ உங்களுக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றியும் கம்யூனிகேஷன் தான் என்ன அப்படிங்கிறத பற்றியும் ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் தெளிவாக கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். 4 வருஷம் பிஇ இசியில் நீங்கள் ஃபஸ்ட் இயர் வந்து பேசிக் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் தான் படிப்பீங்க. இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் காமனாக இருக்கும். செகண்ட் இயர்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈசி சம்மந்தமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே உள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் என்னென்ன முக்கியமான சப்ஜெக்ட்ஸ்லாம் படிப்பீங்க, அதாவது உங்கள் இன்ஜினியரிங் இசியில் வந்து முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் என்னென்னலாம் அப்படிங்கிறத நான் இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் பியூரான எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சப்ஜெக்ட்ஸை தாண்டி எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், சாஃப்ட்வேர் சம்மந்தமான சப்ஜெக்ட்ஸும் நீங்கள் படிப்பீங்க. உங்களுக்கு வந்து எம்பெடட் சிஸ்டம், மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர், இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கும் தேவைப்படும். இந்த எம்பெடட் சிஸ்டம் அப்படிங்கிற சப்ஜெக்டில் வந்து நீங்கள் ஹார்ட்வேர் ப்ளஸ் சாஃப்ட்வேர் ரெண்டையும் கம்பைன் பண்ணி அது மூலமாக வரக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் பற்றிலாம் படிப்பீங்க. ஈஸி முடித்ததுக்கப்புறமா உங்களால் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கம்பெனிஸுக்கெலாம் ஜாபுக்கு போக முடியும். அதுக்கப்புறமா கம்யூனிகேஷன், இந்த டெலிகம்யூனிகேஷன் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, அது சம்மந்தமான ஜாப்ஸ்க்கும் உங்களால் போக முடியும். அப்புறமா ஐடி கம்பெனிஸில் சாஃப்ட்வேர் ஜாப்ஸ், அதுக்கும் உங்களால் போக முடியும். மேஜராக என்னென்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. ஈஸி முடித்தவங்கள வேலைக்கு எடுக்கிறதுக்கு என்னென்ன டாப் ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள். உங்களுக்கு ஈஸி முடிச்சதுக்கப்புறமா கவர்மெண்ட் சைடில் ஜாப்க்கு போகணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது அப்படின்னா என்னென்ன கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பற்றின ஒரு தெளிவான ஃபுல் டீட்டெயில்ஸும் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் நீங்கள் வந்து ஈஸி பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய அடிப்படையான விஷயங்கள். இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸோ டவுட்ஸோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். இன்ஜினியரிங்கில் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றின வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக அதை பாருங்கள். ஈஸி பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஞாபகமாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அது எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம தமிழ் இன்ஃபோபடி சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.